ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய வழிகாட்டுதலுக்கு அமைய பழுதடைந்த பொருட்களை இலவசமாக பழுது பார்த்து தரும் உரிமையை ஜெர்மன் விரிவுபடுத்தியுள்ளது. மின்னணு பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு புதியதை வாங்கும் கலாச்சாரத்தை குறைத்து பழுது பார்ப்பதை எளிமையாக்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்கனவே விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு 2 ஆண்டு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. இதன் கீழ் பழுதடைந்த பொருளை இலவசமாக சரி செய்தல், மாற்றித் தருதல் அல்லது பணத்தை திரும்ப பெறுதல் போன்ற உரிமைகளை வாடிக்கையாளர்களுக்கு உண்டு. புதிய விதிகளின்படி தயாரிப்பாளர்கள் இனி பொருட்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் நியாயமான செலவில் சரி செய்து தர கடமைப்பட்டுள்ளனர். முக்கியமான மாற்றமாக ஒரு பொருளை பழுது பார்க்கும் போது அதனை ஏற்கனவே உள்ள 2 ஆண்டு உத்தரவாத காலம் மேலும் 12 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும். அதாவது பழுது பார்க்கப்பட்ட பொருட்களுக்கு மொத்தம் 3 ஆண்டுகள் உத்தரவாதம் கிடைக்கும். ஆடை கழுவும் இயந்திரம், சுத்திகரிப்பான்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு இந்த சட்டம் உடனடியாக பொருந்தும். பழுது பார்க்கும் காலகட்டத்தில் நுகர்வோருக்கு தற்காலிகமாக பயன்படுத்த மற்றும் ஒரு சாதனத்தை வழங்க தயாரிப்பாளர்கள் கடமைப்பட்டுள்ளனர். ஒருவேளை ஏற்கனவே உள்ள சாதனத்தை சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் நுகர்வோர் அதற்கு பதிலாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு சாதனத்தை தேர்வு செய்து கொள்ளும் உரிமை உண்டு. பழுதுபார்ப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உள்ளூர் பழுதுபார்ப்பு மையங்களை கண்டறிய உதவவும் ஐரோப்பிய ஆணையம் வரும் 2027ஆம் ஆண்டு மத்தியில் ஒரு பிரத்யேக இணையதளத்தை தொடங்க உள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் தங்களுக்கு தேவையான சேவைகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சட்டத்தை ஜெர்மன் நுகர்வோர் சங்கம் வரவேற்றுள்ள போதிலும் இது மட்டும் போதுமானதல்ல என்று கருத்து வெளியிட்டுள்ளது. நீடித்த நிலையான நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்க நீண்ட காலம் உழைக்கக்கூடிய உயர்தரமான பொருட்களை தயாரிப்பதில் நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது.